सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவரையும் வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ ராசி பாஸில் வந்து பாகு 3ல் வந்து ஏற்கனவே இங்கே பாக் 1 பாக் 2 எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ பாகு 3 ஏகாங்கில் வந்து கொஸ்டின் ஆன்சர் போட்டுட்டு வரோம். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் லெசன் போட்டிருக்கோம். இப்போ தேர்ட் லெசன் பார்க்குறோம். அந்தேரி நகரி. அந்தேரி நகர் வந்து இருண்ட நகரம். இன்னலிக்கு பிரச்சனைக்கு உத்தர் ஏக்கியா அதோ வாக்கியமே தீதியே. கீழ்கண்ட வினாக்களில் பதில் ஒரு வாக்கியம் மற்றும் 2 வாக்கியங்களில் எழுதுக. மகந்தி के कितने शिष्य थे वे कौन कौन थे. மகந்துக்கு எத்தனை சீடர்கள் இருந்தனர். சிஷ்ய அப்படின்னு சீடர்கள் அர்த்தம். மகந்திற்கு எத்தனை சீடர்கள் இருந்தனர், அவர்கள் யார் யாராக இருந்தனர். குரு மகந்திக்கு தோ சிஷ்யத்தே. குரு மகேந்திற்கு வந்து 2 சீடர்கள் இருந்தனர். அப்போ கித்தினேன்ற இடத்துல தோன் போட்டு அப்படியே பார்த்து எழுதிடணும். வே அவர்கள் கோவர்தன் தாஸ் அவர் நாராயண் தாஸ் தே. ஒருவன் பேர் வந்து கோவர்தன் தாஸ், மற்றொரு பேர் வந்து நாராயண் தாஸ் ஆவார். செகண்ட் ஒன் அந்தேர் நகரிமே ஷபி சீஜோன் கிஷ் பாவமே பிக்தி ஹை. அந்தேரி நகரியில் எல்லா பொருள்களும் ஷபி சீஜோன் அப்படின்னா பொருள்கள் அர்த்தம். எல்லா வகையான பொருள்களும் எந்த விலைக்கு விற்கப்பட்டன. பிக்தி அப்படின்னா வந்து விற்கப்படுதல். அந்தேரி நகரிமே ஷபி சீஜோன் டக்கே ஷேர் பிக்திகை. அப்போ அந்தேரி நகரில் வந்து எல்லா வகையான பொருள்களும் இந்த கொஷினில் சீஜோன் வரைக்கும் அப்படியே எழுதி இந்த கிஷுக்கு பதிலாக என்ன பண்ணணும், டக்கே ஷேர் அப்படின்னு எந்த வகையான பொருள்களும் ஒரு நபருக்கு ₹1 வீதம் விற்கப்பட்டன. தேர்ட் ஒன் கோத்வால் கியோன் சோடா கயா. கோத்வால் அப்படின்னா போலீஸ் அதிகாரி ஏன் விடுவிக்கப்பட்டார். ஃபாங்சிகா ஃபந்தா படா நிக்கலா. அந்த கயிறு பெரியதாக மாறியது. லேக்கின் ஆனால் கோத்வால் டுப்லா தா. அந்த போலீஸ் அதிகாரி வந்து ஒல்லியாக, டுப்லா அப்படின்னா ஒல்லியாக இருந்தாராம். அந்த தூக்கு போடுற கயிறு வந்து ரொம்ப பெரியதாக இருந்ததுனால அவரால் என்ன பண்ண அந்த கயிறு வந்து இழுத்து பிடிக்க முடியல. அதனால் அவர் வந்து ஒல்லியாக இருந்தார். இஸ்லியே கோத்வால் சோடா கயா. அதனால் அவர் காப்பாற்றப்பட்டார். அந்திமே ராஜா ஃபாங்ஷிப்பர் கியோன் ஷடா. அந்திமே அப்படின்னா இறுதின்னு அர்த்தம். கடைசியில் வந்து ராஜா ஏன் தூக்கிலிடப்பட்டார். சிஷியக்கு பச்சானே கேலியே குரு மகந்தினி ககா. அந்த சிஷியர்களை காப்பாற்றுவதற்காக, பச்சானே அப்படின்னா வந்து காப்பாற்றுவதற்கு, அந்த சிஷியனை காப்பாற்றுவதற்காக குரு மகந்து கூறுகிறார். இஸ் ஷுப் கடி இமி மர்னேவாலா சீதே ஸ்வர்க் ஜாயேகா. அவர் இந்த மகந்தி சொல்கிறார், இந்த குருஜி சொல்கிறாரு, இந்த நேரம் வந்து சுப கடி அப்படின்னா இப்போ நல்ல நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்திலேருந்து இறக்கக்கூடியவர் வந்து நேராக ஸ்வர்கலோகத்திற்கு செல்வார். ஸ்வர்க ஜாயேகா அப்படின்னு ஸ்வர்கலோகத்திற்கு செல்வார். சீதே ஸ்வர்க ஜானேக்கு இச்சாசே ராஜா ஃபாங்ஷிப்பர் சடிகையா. அவர் சொன்னதுனால என்ன பண்ணார், நம்ம நேராக நம்ம சொர்க்கலோகத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசையால் ராஜா தூக்கில் கொல்லப்படுகிறார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.